Good morning students. Today 5th standard term 3 science subject lesson 3 ஏரோட continuity பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்பார்னி டிசீஸ், அதாவது காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். டிசீஸ் which are caused by microorganism and communicated through the air are called airborne disease. ஸோ இது வந்து எதனால் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் ஃபஸ்ட்டு உருவாகுதுன்னா மைக்ரோ ஆர்கனிசம்னா நமக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள். சரி, அதோட இது என்ன ஆகும் அப்படின்னா கம்யூனிகேட் ஆகுது. எது மூலமாக கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் மூலமாக பரவுது. அதனால தான் இந்த டிசீஸ் என்ன சொல்கிறோம், ஏர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். when we breathe in air there are chances for the microorganism present in the air to get into our body. ஸோ ஏரில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ஏரோட சேர்ந்து நம்மளை இன்ஹேல் பண்ணும்போது நம்மளோட பாடிக்குள்ளே போயிடுது. The microorganism which cause airborne disease are பாக்டீரியா, வைரஸ் அண்டு ஃபங்கை. ஸோ மைக்ரோ ஆர்கனிசம்னாலே நமக்கே தெரியும், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை தான் மைக்ரோ ஆர்கனிசம், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரின்றது நமக்கு தெரியும். தீஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ட்ராப்லெட்ஸ் காஸ்டு பை ஹாஃபிங், சீசிங், ப்ரீத்திங் அண்டு டாக்கிங். அதாவது நம்ம இருமும் போது, தும்மல் வரும்போது, நம்ம வந்து மூச்சு இழுக்கும் போது அண்டு வந்து பேசும்போது என்ன ஆகுது, இந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நம்மளோட பாடியில் இன்சைடில் போயிடுது. அதனால தான் நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது, ஏர்பார்னி டிசீஸ் அப்படின்றது வருது. ஸோ ஃபஸ்ட்டு பாக்டீரியானால் வர டிசீஸ் பார்க்க போகிறோம். டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. Diphtheria, whooping cough and tuberculosis are some of the common airborne disease caused by bacteria. சொல்லுங்கள், diphtheria, whooping coughs and tuberculosis இதுதான் வந்து பாக்டீரியானால பொதுவாக வந்து பரவக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா diphtheria, அதாவது இது தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொண்டை அடைப்பான் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால தான் இட் இஸ் காஸ்டு பை த பாக்டீரியா. ஸோ இது அந்த பாக்டீரியாவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னி பாக்டீரியா டிப்தீரியா. இட் இஸ் ஜென்ரலி அஃபெக்ட்ஸ் த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ், அதாவது நம்மளோட மூச்சு உறுப்பு இருக்கு இல்லையா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதில் வந்து மேல் பகுதியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபெக்ட் பாதிக்குது. நோஸ் அண்டு த்ரோட் அண்ட் காஸ் ஃபீவர், சோர் த்ரோட்ஸ் அண்ட் ஷோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ். அதாவது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சல் வருது, நம்மளோட த்ரோட்லாம் தொண்டையில் வந்து புண்ணு வருது. தென் வந்து நம்ம ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா லாக் ஆகுது, அந்த ஏர் வந்து போகும்போது என்ன ஆகுது, மூச்சு வந்து அடைக்கிறது. இதுதான் வந்து டிப்தீரியாவோட சிம்டம்ஸ். ஓகேவா? ஸோ தமிழில் என்ன சொன்னேன், தொண்டை அடைப்பான் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த பாக்டீரியானால் வருது அப்படின்னா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படின்ற பாக்டீரியானால் நமக்கு பரவுது. இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸில் வந்து மேல் பகுதி, அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதனால் நமக்கு ஃபீவர் வருது. அடுத்து வந்து என்ன வருது, ஷோர் த்ரோட்டு, அதாவது தொண்டைப்புண் வருது. அது வந்து ஷாக்கிங் ஆஃப் த ஏர் பேசேஜ், மூச்சு வந்து என்ன ஆகுது, அடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வூப்பிங் ஹாஃப் அப்படின்னா என்னென்னா கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் பாக்டீரியானால் பரவக்கூடிய ஒரு டிசீஸ் தான். அந்த பாக்டீரியா நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போர்டெல்லா பெர்டூசிஸ் அப்படின்றது அந்த பாக்டீரியாவோட நேம், போர்டெல்லா பெர்டூசிஸ். இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ் அண்ட் காசஸ் மைல்டு ஃபீவர், சிவியர் காஃப் எண்டிங் இன் வூப். அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ்னால் மைல்டாக தான் ஃபீவர் இருக்கும், ஹாஃப் வந்து எப்படி இருக்கும், ரொம்பவே கடுமையானதாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து என்னென்னா டியூபர்குலோசிஸ், காச நோய் அப்படின்னு சொல்லுவோம். டிபி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் என்னது டியூபர்குலோசிஸ். இது டியூபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியா, இந்த டிசீஸ் வந்து பாக்டீரியானால தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த பாக்டீரியாவோட நேம் என்னப்பா, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். when we breathe the bacteria present in the air gets into the lungs and affect it. இது என்ன பண்ணும் டைரெக்டாக. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டிப்தீரியாவும் வூப்பிங் ஹாப்ஸ் வந்து என்னென்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸை தான் பாதிச்சிச்சு. இந்த டிபின்றது எங்கே போகுது, நம்மளோட லங்ஸுக்கே டைரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணுது. Infected persons has to be treated with anti-tuberculosis drugs for 6 months to 1 year. ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் வந்து அஃபெக்டான பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி-டியூபர்குலோசிஸ் ட்ரக் அப்படின்ற டேப்லெட் வந்து 6 months to 1 year வரைக்கும் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து டிபி அப்படின்றது ரெக்கவர் ஆயிரும். ஓகேவா? இல்லை அப்படின்னா அவங்களோட லங்ஸ் வந்து என்ன ஆயிரும், பாதிப்படைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த பாக்டீரியானால் வரக்கூடிய ஏர்பார்னி டிசீஸ்னு நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து டூ யூ நோ பாருங்கள்,
நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் 1962. 1962லேயே டியூபர்குலோசிஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் March 24 வந்து உலக அளவில் வந்து டியூபர்குலோசிஸ் டிசீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதோட அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இப்போ பார்த்த இந்த பாக்டீரியா டிசீஸோட அந்த பாக்டீரியாவோட டிசீஸோட நேம் என்ன, இந்த ஆர்கனிசமோட நேம் என்ன, அது எப்படி வந்து பரவுது, அது எந்த பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கு சிம்டம்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிசீஸ் டியூபர்குலோசிஸ் காசிட்டிவ் ஆர்கனிசம்ஸ் tuberculosis, microbacterium tuberculosis, droplets infection from sperm of the infected person's lungs, persistent cough, chest pain, loss of appetite, loss of weight. ஓகேவா? இதான் வந்து அவங்களோட சிம்டம்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிப்தீரியா, அது வந்து என்னென்னா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா. இது வந்து எதை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி போகுது அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளி, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ் வந்து என்ன ஆகுது, நமக்கு அஃபெக்ட் ஆகுது. ஃபீவர், ஷோர் த்ரோட், சோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதான் சிம்டம்ஸ். மூஃபிங் ஹாப்னா போர்டெல்லா பெர்சிடிஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், மைல்டு ஃபீவர், சிவியர் ஹாஃப் எண்டிங் இன் ஊப். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ். வைரஸ்னால என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்ற பார்ப்போம். சம் டிசீசஸ் ஆர் காஸ்டு பை த வைரஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர். Common cold, influenza, measles, mumps and chicken pox are some of the disease caused by virus. First one என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா common cold. Common cold is an infectious disease which affected the upper respiratory system like nose and throat and it is easily spread. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட upper respiratory system வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சன் கிட்ட வந்து கம்யூனிகேட் ஆகும். ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சன்கிட்ட வந்து என்ன ஆகும், ஈஸியாக வந்து கம்யூனிகேட் ஆகும். நமக்கு வந்து சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காமன் கோல்டுக்கு காஃப், பெயின்ஃபுல் த்ரோட், ரன்னிங் நோஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஃபீவர் வரும். அதாவது இருமல் வரும், நமக்கு தொண்டை வந்து எப்படி இருக்கும், வலிக்கும். தென் வந்து நோஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், வடிஞ்சு, அதாவது ரன்னிங் நோஸ், அது வந்து ஸ்பெல் ஆகிட்டே இருக்கும். தென் வந்து ஃபீவர் வரும். தோ மெனி வைரஸ் கேன் காஸ் திஸ், இட் இஸ் ஜென்ரலி காஸ்ட் பை ரைனோ வைரஸ். நிறைய வைரஸ்னால வந்து நமக்கு காமன் கோல்டு வரும். ஜென்ரலாக வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ்னால தான் வருது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா. இட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் டியூரிங் சைல்ட்ஹுட். குழந்தைங்களுக்கு தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸா டிசீஸ் வந்து வருது. இட் காஸ்ட் பை வைரஸ் மிக்ஸோ வைரஸ். இது வந்து எந்த வைரஸ்னால வருது, மிக்ஸோ வைரஸ்னால வருது. ரிசல்ட் இன் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நாசல் மஸ்கோசா அண்டு பேரனிக்ஸ். இதுதான் வந்து என்னாகும், பாதிக்கப்படுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃப்ளூ அப்படின்னா வந்து என்ன, நம்ம குளிர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மிசல்ஸ் மம்ஸ் பார்க்க போகிறோம். இட் இஸ் காஸ்டு பை மிக்ஸோ வைரஸ் பாராடிசிஸ் and it is affect the upper respiratory tract. Some of the common symptoms of mumps include fever, headaches, sore throats and swelling of parotid glands which make the jaw movement difficult. அதாவது என்னன்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து எந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மிக்ஸோ வைரஸ் பேராடிசிஸ் அப்படின்ற வைரஸ்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது. இது நம்ம வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நமக்கு பாதிக்குது. இதில் வந்து நமக்கு சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீவர் வரும், ஹெட்டேக் இருக்கும், நிறைய த்ரோட் பெயின் வந்து இருக்கும், த்ரோட்டில் எப்படி இருக்கும், புண்ணாக இருக்கும். அடுத்து வந்து பேராக்ளைடிக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அசைக்க முடியாது, ரொம்பவே வலிக்கும். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து வந்து பாருங்கள் சிக்கன் பாக்ஸ், மணல்வாரி அம்மன் சொல்லுவோம், மணல்வாரி அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் காமன்லி அமாங் த சில்ட்ரன் பட் அடல்ட்ஸ் ஆல்சோ மே கெட் இட். குழந்தைகளுக்கு தான் இது அதிக அளவுக்கு இதாகும். ஆனால் வந்து பெரியவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இட் அஃபெக்டட் பீப்புள் வில் ஹாவ் பிளிஸ்டர்ஸ் ஆர் ஸ்பாட் இன் த பாடி அண்ட் ஃபேஸ் அலாங் வித் த ஃபீவர். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொப்பளமாகவும் இருக்கும், இல்லைன்னா அப்படின்னா ஸ்பாட்டாக இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட பாடி டோட்டல் பாடியிலே இருக்கும், ஃபேஸ்லேயே இருக்கும். தோஸ் பிளிஸ்டர்ஸ் வித் ஃப்ளூட் வித் ட்ரெயின் பட் சம்டைம்ஸ் இட் மே லீவ் ஸ்கேர்ஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த
ஃப்ளிட் அப்படின்னா என்னென்னா அந்த கொப்பளமாக இருக்குது என்ன ஆகும், வெடித்து அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிக்யூட் வந்து ட்ரெயின் ஆகும். தென் வந்து அந்த சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பாடியில் எந்தெந்த பிளேஸ்லலாம் அந்த பிளிஸ்டர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே எப்படி ஆயிரும், ஸ்கேராகவும் சேஞ்ச் ஆயிரும். ஸ்கேர்னு அது தழும்பாகவும் மாறிடும். அடுத்து வந்து மிசல்ஸ். Measles is caused by a rubella virus. It is easily catched by people from other infected people. இது வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சிக்கன் பாக்ஸ் அப்படின்றது சின்னம்மை, மிசல்ஸ் அப்படின்றது தான் என்னது, மணல்வாரி. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ரேஷஸாக இருக்கும், ஹாஃப் இருக்கும். அடுத்து வந்து சீசிங், மூக்கு ஒழுகிறது இருக்கும், தும்மல் இருக்கும், ரெட்டஷ் ஆஃப் ஐஸ் வந்து எப்படி இருக்கும், ரெட்டாக இருக்கும், நிமோனியா அண்டு ப்ரோன்சிசிஸ்ட். இது எல்லாமே என்னென்னா அவங்களுக்கு சிம்டம்ஸாக இருக்கும். தேர் இஸ் நோ க்யூர் ஃபார் திஸ் டிசீஸ் எட் பீப்புள் கேன் ரெக்கவர் ஃப்ரம் திஸ் ப்ராப்பர் ரெஸ்ட் அண்ட் டயட். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெக்கவரி ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து அவங்க ரெஸ்ட்டும் டயட்டும் எடுத்தால் மட்டும்தான் மணல்வாரி வந்து ரெக்கவர் ஆகும். ஓகேவா? ஸோ சிக்கன் பாக்ஸ்ன்றது என்ன சொன்னேன், சின்னம்மை. ஸோ அதே தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட டிசீஸ், காஸ்டிட்டிவ் ஆர்கனிசம்ஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் அஃபெக்டட், சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. காமன் கோல்டு வந்து ரைனோ வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ், அடுத்து வந்து ஃபீவர், ஹாஃப், ரன்னிங் நோஸ், சீசிங் அண்டு ஹெட்டேக் வரும். இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது என்ன சொன்னோம் அப்படின்னா மிக்ஸோ வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ், ஃபீவர், பாடி பெயின், ஹாஃப், ஷோர் த்ரோட், நாசல் டிஸ்சார்ஜ், ரெஸ்பிரேட்டரி கன்ஜஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மிசல்ஸ்னு என்ன சொன்னோம், மணல்வாரின்னு சொன்னோம். ரூபல்லா வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ் இன்ஃபெக்ஷன், eruption of small red spots or rashes in skin, half, seizing, reddish of eyes, pneumonia and bronchitis. அடுத்து மம்ஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், பொண்ணுக்கு வீங்கின்னு சொன்னோம். மிக்ஸோ வைரஸ், பாராடிசிஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பாராடிக் கிளாண்ட், மூவ்மெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட். நெக்ஸ்ட்டு சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை, வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ், droplet infection, direct contact with infected person, respiratory tracts, eruptions of skin and fever and uneasiness. ஸோ இதெல்லாம் என்னது அதோட சிம்டம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற பார்க்க போகிறோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு நமக்கு என்ன இருக்குது, ப்ராவர்ப்ஸே இருக்குது. ஏர்பார்ன் டிசீஸ் கேன் ப்ரிவென்டட் இஃப் வி டேக் சர்டன் measures. Avoid close contact with people who have active symptoms of disease. யாருக்கு வந்து இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணக்கூடாது, க்ளோஸாக வந்து எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்கிறோம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பர்சனல் ஹைஜீனி, நம்மளே என்ன பண்ணிக்கிறணும், தூய்மையாக வச்சுக்கணும், சுய தூய்மை இருக்கணும். கீப் த பேஷண்ட் இன் கம்ப்ளீட் ஐசோலேஷன். கவர் நோஸ் அண்ட் மவுத் வைல் சீசிங் ஆர் ஹாப்பிங். அதாவது தும்மலோ இருமலோ வந்துச்சுன்னா நம்ம நோஸை வந்து என்ன பண்ணணும், நோஸ் அண்ட் மவுத்தை வந்து கவர் பண்ணணும். அவாய்ட் டச்சிங் த ஸ்பேஸ் ஆர் அதர் பீப்புள் வித் த அன்வாஷ்டு ஹேண்ட். கையை வந்து கழுவாமல் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களோட முகத்துலையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம டச் பண்ணவே கூடாது. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் தரோலி. கைகளை வந்து என்ன பண்ணணும், நல்லா தரோவாக வந்து கையை வந்து வாஷ் பண்ணிடணும். டைம்லி வேக்சினேஷன் கேன் ப்ரிவென்ட் த டிசீஸ். அதாவது டைமிங்க்கு வேக்சினேஷன், தடுப்பூசி எல்லாம் போடுறாங்களே, இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேபிஸ்லேருந்தே வேக்சினேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த வேக்சினேஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காமன் பாக்டீரியா வைரஸ் டிசீஸ் வந்து வர்றது வந்து என்ன ஆயிரும், ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு பிக்சர் கொடுத்துருவாங்க பாருங்கள். அவாய்ட் ஓவர் க்ரௌடட் பிளேசஸ், stay away from people down with the viral infections, use disposable disease and avoid handkerchief. அதான் நமக்கு வந்து ரொம்ப வந்து ரன்னிங் நோஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணால் ஒரே கர்ச்சீஃபை ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம டஸ்ட்பினில் வந்து போட்டுடலாம். கவர் மவுத் நோஸ் வைல் ஹாஃபிங் அண்டு சீசிங். அதாவது நமக்கு இருமல் தும்மல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து நம்ம நோஸையும் நம்மளோட மவுத்தையும் கவர் பண்ணியிருக்கணும். இதான் வந்து என்னென்னா ஏர்பார்ன் டிசீஸ்க்கான ப்ரிவென்ஷன். ஓகேவா? இதோட உங்களுக்கு டேர்ம் 3 போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒர்க் புக் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை ரைட் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.